ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் நம்முடைய அவிநாசி சட்டமன்ற தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஐயா, உங்களுக்கு தெரியும், அரசியல் வரலாற்றுல மத்திய அமைச்சரவையில மந்திரியாக இருக்கக்கூடிய ஒருவர், இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டுல 66 பேர் மந்திரி சபையில மந்திரியாக இருக்கின்றார்கள். எனக்கு மந்திரி சபையில மந்திரியாக இருந்து நிறைய அனுபவத்தை பெற்று இந்திய அரசியல் எல்லாம் பார்த்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நேரடியாக அண்ணன் முருகன் அவர்களை அவிநாசி சட்டமன்ற தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளராக அனுப்பி வைத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. தமிழகத்துல மே 4க்கு பிறகு நம்ம எல்லோருக்கும் தெரியும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அருமை சொந்தங்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அது சாதாரண நிகழ்வு இல்லை. ஒரு மத்திய மந்திரி நேரடியாக அவிநாசிக்கு மோடி ஐயா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆதரவு கொடுத்து இங்கே இருக்கின்றார்கள் என்றால் அவிநாசியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல மட்டும்தான் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, அவருக்கு நாம் ஆதரவு கொடுப்பது என்பது நம்முடைய அவிநாசி தொகுதியினுடைய முழு பரிமாண வளர்ச்சியை மாற்றுவதற்கு நாம் உதவியோடு அவரோடு நிற்க வேண்டும். நம் வாக்கை எல்லாம் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த போட்டோல கீழே வைக்கலாம், தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல தாமரை சின்னத்துல அவிநாசியில் அண்ணன் முருகன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா கீழே வைங்க, அந்த போட்டோ கீழே வைங்க ஐயா. அதனால மாணவ செல்வங்களே, முதல் தலைமை வாக்காள பெருமக்களே, இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சரித்திர வாய்ப்பை தவற விடாம இங்கே தாமரையை மலர செய்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களை நாம் பெற்றுக்கொண்டு அவிநாசியினுடைய வளர்ச்சி பொறுப்பை அவர் கையில கொடுத்துருங்க. 5 ஆண்டுகளை அவிநாசி முழு பரிமாணத்தோடு மாற்றக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடிய மந்திரி ஐயா. சாதாரண மந்திரி இல்ல. 2019 நமக்கு தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில முதன் முதலாக மீன்வளத்துறையை ஆரம்பித்த பொழுது அந்த துறையில மந்திரியா இருந்தாங்க. கால்நடை வளர்ப்பு அந்த துறையை பார்த்துக்கிட்டாங்க. நம்முடைய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் செய்தி அதையும் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பாராளுமன்றம் அதையும் இணையமைச்சராக இருந்து பார்த்துக் கொள்கின்றார். கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டு காலத்துல அவருடைய பொறுப்பை பொறுத்தவரை எல்லா துறையிலும் கூட இந்திய அரசாங்கத்துல ஒரு துறை அல்ல, 4-5 துறைகளை முழுமையாக பார்த்த ஒரு முழு அனுபவம். அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாநில தலைவராக 20 ஆண்டுகள் கழித்து சட்டமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்த பெருமை 2021 அண்ணன் முருகன் ஐயாவுக்கு சார். அதற்கு முன்பு நம்முடைய முருகபெருமானுக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்ட பொழுது 6 முறை வீடுகளுக்கும் யாத்திரை எடுத்து ஒரு மிகப்பெரிய யாத்திரையின் மூலமாக ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கக்கூடிய பெருமையும் அவருக்கு தெரியும். வெற்றிவேல் யாத்திரை அண்ணன் முருகன் அவர்கள் தலைமை. தமிழக மக்களுக்கு தொடர்ந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனாக, மத்திய அமைச்சராக எல்லா இடத்திலும் கூட மக்களுக்காக பணி செய்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. அதனால் அருமை சொந்தங்களே, இந்த சரித்திர வாய்ப்பை தவற விடாமல் நம்முடைய அவிநாசி சட்டமன்ற தொகுதியில அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டே போடக்கூடாது. இவர் உறுதியாக அண்ணன் முருகன் அவர்கள் வெற்றி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. இந்த தொகுதியில என்னைக்கு வேட்பு மனுல 15,000 பேர் தமிழகத்துல எல்லா இடத்திலையும் பெரிய பெரிய தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த புகைப்படத்தை பார்த்தங்க ஐயா. ஆனா 15,000 பேர் ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு அவிநாசியில வந்திருந்தீங்கன்னா அது சரித்திரம். 15,000 பேர் அன்னைக்கே வெற்றியை உறுதி செய்து விட்டீர்கள் ஐயா. இன்னைக்கு நாம் கேட்பதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஓட்டுமே நீங்க போடக்கூடாது. அன்போடு இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சொல்லேலூர் ஐயா, செல்லமுத்து ஐயா நம்ம இங்கே வந்திருக்கின்றார்கள். விவசாயத்தினுடைய காவலன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களை இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி
கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுகவுடைய ஆட்சியை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வன்கொடுமை வழக்குகள், பெண்களுக்கு எதிரான எத்தனை வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழகத்துல படுகொலைகள் மட்டும் 8008, ஐயா ரேப் மட்டுமே கற்பழிப்பு வழக்குகள் 2080. அண்ணா அந்த குழந்தைய அப்படியே குவிச்சுங்க, நாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மேல கூப்பிட்டுக்கிறோம். குழந்தை பத்திரமா அப்படியே 2080 கற்பழிப்பு வழக்குகள். 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மீது பாலியல் வன்கொடுமையை தனியாக அதற்கு புக்சோ சட்டம் வைத்திருக்கின்றோம். 39,900 வழக்குகள். தமிழகத்துடைய அரசியல் சரித்திரத்துல இது போன்ற ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் செய்த ஒரு அரசை நாம் பார்த்தது கிடையாது. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் எல்லாம் முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அருமை சொந்தங்களை. அப்பதான் வருகின்ற காலத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. 3 வயது குழந்தை கிருஷ்ணகிரி பாதுகாப்பு இல்லை, 65 வயது மூதாட்டி திருவண்ணாமலை பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு சட்டம் ஒழுங்கு? எதற்கு முதலமைச்சர் அவர்கள் உள்துறையை கையில வச்சிருக்கிறாங்க, காவல்துறையை கையில வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அருமை சகோதரிகளே, இன்னைக்கு ஐயா முருகன் அவர்களோடு நாம் இங்க பேசும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு தான் வந்தேன். பாராளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடு மசோதா நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். நம்முடைய எப்படி முருகன் அண்ணன் கோனூர்ல இருந்து முதல் தலைமுறை விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு அரசியல்ல படிப்படியாக வந்திருக்கின்றார்களோ, அதே போல புழுதிக்காட்டுல அவினாசி பகுதியில பிறந்த ஒரு சகோதரி பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல போய் கம்பீரமா பேச வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து பாராளுமன்றத்திலே தோற்கடித்திருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வந்து 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று பாரத பிரதமர் முடிவு செய்து நேற்று கொண்டு வந்த கூடிய மசோதாவை லோக்சபால இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவை பொறுத்தவரை மனசு வச்சுட்டாருன்னா செய்தே தீர்வார். அம்மா நம்ம மேல என்ன தப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. மோடி ஐயா மேல என்ன தப்பு? இதுல பெண்கள் பாராளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா? ஒரு மாநிலத்திற்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்தது தவறா? 39 எம்பிக்கள் இருந்து தமிழகம் 59 உயர்த்தப்பட்டது தவறுங்களா? தவறுங்களா? 543 எம்பியிலிருந்து 816 50% உயர்த்தியது தவறா? எந்த தவறு இல்லைங்க ஐயா. எதற்கு அதை தோற்கடித்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை சாதாரண பெண்கள் அரசியல்ல அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அவர்களை பொறுத்தவரை திமுகவுடைய எம்பிக்கள்ல 2 பேர் தான் பெண்கள் எம்பி. யாருங்க அந்த 2 பேரு? கனிமொழி கருணாநிதி. யார் அவங்க? கலைஞர் ஐயாவுடைய பொண்ணு. 2வது பெண் எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். யார் அவங்க? தங்கபாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பொண்ணு. இவருடைய சகோதரர் தான் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திருச்சூரில் இருக்கார். திமுகவிலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்ற 2 எம்பிக்களும் கூட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், குடும்பாட்சி வந்தவர். அதையெல்லாம் உடைத்து சாதாரண மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைத்ததை எல்லாம் பாராளுமன்றத்தில் இன்று சாயந்திரம் தோற்கடித்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், தாய்மார்கள்ட்ட கேட்கறதெல்லாம் மறுபடியும் நான் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வெற்றி செய்து 2029 செய்ய போறோம். அது விடுங்க, அது அடுத்தது நடக்கும். அது உறுதியா மோடி ஐயா செய்வாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கறது, ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் என்ன செய்ய போறோம் நான் கேட்கிறேன். பாராளுமன்றத்திலே பெண்களுக்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடலாங்களா? சகோதரருடைய குரலை எல்லாம் பேசக்கூடாது என்று குரவலையை நடித்தவங்களுக்கு ஓட்டு போடலாமா? அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய வாக்கு தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க தயவு செய்து போடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் அவினாசிக்கு வந்த பிறகு ஒரு பெரிய தெம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நமக்கு ஆளுமைகள் வேண்டும், இந்த பக்தியை முன்னேற்றுவதற்கு ஆளுமைகள் வேண்டும். மத்திய அமைச்சர்கிட்ட இன்னைக்கு அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தா, பிரதமராக இருந்தாலும் கூட தொலைபேசி எடுத்து பட்டனை போட்டு 5 நிமிஷத்துல பேசக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு வல்லமை இருக்கக்கூடிய மனிதன் நம்முடைய ஊருடைய வளர்ச்சிக்காக நிக்க போறவருக்கு நம்ம ஓட்டை கொடுக்க வேண்டாங்களா? நம்முடைய குழந்தைகளை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்முடைய வாக்கை கொடுக்க வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து என்ன பொய் சொல்றாங்க? அவினாசியில் நான் பாக்குறேன், அவினாசியில போய் இன்னும் அதே பொய். என்ன பொய்ங்க? அவினாசியில இன்னும் அதே பொய். என்ன பொய்? நீங்க அண்ணன் முருகன் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க.
இவர் பாராளுமன்றத்தினுடைய அமைச்சராக இருந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திய பாராளுமன்றத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் இவரு. 100லிருந்து 125ஆக உயர்த்தியவர் இவர். அம்மா கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல நாம் கொடுத்த நிதி மட்டுமே 46,000 கோடி. இந்தியால அதிகமா தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்கிறோம். வேற எந்த மாநிலத்துக்கும் 46,000 கோடி கொடுக்கல. எத்தனை பொய்ய கிராமத்துல போய் எப்படி புழுகுறாங்கன்னு பாருங்க. அவினாசில இன்னொன்னு பார்த்தேன், இந்த 8,000 ரூபாய் டோக்கனை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. திமுக காரர்களுக்கு என்னையா உங்களுக்கு பிரச்சனை? கலர் ஜெராக்ஸ் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அங்க திமுக காரர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா? டாஸ்மாக்ல கட்டிங் போட்டுட்டு இருந்தவங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி நோட்டீஸ் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். நான் தெரியாம கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, உங்களுக்கு அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் என்னைக்கு அவினாசிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து திமுக அவினாசி தொகுதிக்குள்ள உங்களுக்கு பயம் வந்துருச்சு. சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஏன் முருகன் அவர்கள் இங்கே வெற்றி பெறக்கூடாது? ஏன் மக்களுடைய ஆதரவு அவருக்கு தினமும் 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 அதிகமாயிட்டே போகுது? வேட்புமனு தாக்கலுக்கு 15,000 பேர் இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறீங்கன்னா நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்கல்ல, மாற்றத்தை கொடுப்பார்கள் என்று வந்திருக்கிறீங்கல்ல. அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அதன் பிறகு இன்னும் பல பொறுப்புகளுக்கு போகும் பொழுது நம்முடைய தொகுதி வளர்ச்சியடையும் தான் வந்திருக்கிறேன். அதிலும் திமுக காரன் பொய்யாக பேசிக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, முருகன் ஐயாவுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போகாம நான் பேசல. அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா தரையில தான் உட்காரும். நாமக்கல் மாவட்டத்துல இங்க நான் பார்த்த திமுக வேட்பாளர் பேசுறது, நான் ரொம்ப எளிமையான வேட்பாளர், நான் தரையில தான் இருப்பேன். இன்னைக்கு முருகன் ஐயாவுடைய அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு விவசாய வேலை ஊர்ல செஞ்சிட்டு இருக்கிறான். முதல் தலைமுறை அந்த கோனூர்ல புழுதிக்காட்டுல ஒரு பையன் படிச்சு அங்கிருந்து அட்வொகேட் ஆகி லாயர் ஆகி சென்னைக்கு போய் படிப்படியாக வளர்ந்து உங்கள் முன்னால் ஒரு எளிய மனிதன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு சேவை செய்வது வேண்டும் நின்று கொண்டிருக்கின்றான். அருமை சொந்தங்களே, கோனூர்ல முருகன் ஐயாவுடைய வீட்டுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா தெரியும் எத்தனை எளிய தந்தை தாய், எளிமையான தந்தை தாய் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதே பழக்க வழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக காரர் என்னையா பொய் சொல்றேன்? ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஏன்னா அவினாசி பகுதியினுடைய மக்கள்லாம் காதுல பூவா சுத்தி இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அறிவாளி. எல்லாரும் யோசிச்சுதான் ஓட்டு போட போறாங்க. எல்லோரும் யோசித்து வாக்கு செலுத்த போறாங்க. எல்லோருக்கும் ஒரு மத்திய மந்திரி எந்த ஊர்ல போய் எம்எல்ஏ எலெக்ஷன் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு மத்திய மந்திரி எம்எல்ஏ தேர்தலில் நிற்கணும். ஒரு மத்திய மந்திரினா எவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட் அம்மா, எவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட் அம்மா. நம்முடைய மாநிலத்துல ஒரு மத்திய மந்திரி முருகன் ஐயாவுடைய ரேங்க் முதலமைச்சருக்கு பின்னாடி மத்திய மந்திரி, அதன் பின்னாடிதான் தமிழக அரசுடைய மத்த மந்திரிகள். அதான் அவருடைய ரேங்க். அதையெல்லாம் விட்டுட்டு எதுவும் வேண்டாம் எனக்கு. ஐயா பிரதமர் வந்தாருன்னா வரவேற்பதற்கு முதல்ல கவர்னர் நிற்பாங்க, 2வது முதலமைச்சர் நிற்பாங்க, 3வது அந்த மத்திய மந்திரி நிற்பாங்க, 4வது தான் அமைச்சரே நிற்பாங்க. எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு உங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராக அவினாசியில மக்களை உயர்த்துவதற்காக பணி செய்வதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பொய்யா பேசிக்கிட்டு திமுக கார சுத்திக்கிட்டு இருக்கிறான் பாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறான். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு எளிய மனிதர், நமக்கான மனிதர், சமூக நீதியினுடைய இலக்கணமாக இருக்கக்கூடிய மனிதர், அவினாசியில எல்லா அன்பு சொந்தங்களையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் நமக்கு இன்று வெற்றி வேட்பாளராக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் அண்ணன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தாமரையில் நின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணனை கொண்டாடி. அதிமுக நண்பர்கள் யாருமே ஐயோ நம்ம கட்சிக்கு இல்லையே, அவங்க தோளிலே தாமரையை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அவினாசி தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தோளிலே தாமரையை சுமக்கிறாங்க. எதுக்குங்க? அப்ப ஒரு நல்ல வேட்பாளர் கிடைச்சாங்க, இவங்களை ஜெயிக்க வைக்கணும், தொகுதி முன்னேறிடும், குழந்தைகள் நல்ல ஒரு ஊர்ல வாழுவாங்க, விவசாயம் நீர்மால்மா எல்லாம் எடப்பாடி என்கிட்ட பேசி நேரடியாக செய்தி கொடுத்து வர்றாங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நல்ல மனிதன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம், அடுத்த கட்டத்திற்கு அந்த மனிதன் நம்மளை எடுத்து செல்கின்றான். ஆனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். அன்னூர் தொகுதி நமக்கு தெரியும், விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதி. எத்தனை விவசாய பெருமக்கள் இந்த பகுதியில அற்புதமா விவசாயம் செய்து அடுத்த கட்டம் ஐயா குளிர்பதன கிடங்கு வரணும், நீர் மேலாண்மையை உயர்த்தணும், அதுக்கெல்லாம் ஒரு விவசாயி அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் அது நடக்கும்.
என்னைக்கு இங்கே அண்ணன் முருகன் அவர்கள் உடைய தொகுதி வேட்பாளராக வந்தாரோ அன்னையிலிருந்து இங்கேயே தான் இருக்காங்க. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணணும். காலையில் எனக்கு போன் பண்ணார், சகோதரன் நான் வரல, எல்லா மக்களையும் ஒருக்கா பாத்திரணும், தப்பா நினைச்சுக்குவாங்க. அவினாசியை பொறுத்தவரை எல்லாரையும் ஒருக்கா பார்க்கணும். நாம் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு போகல, ஒரு ஊருக்கு போகல, யாரையாவது பார்க்கலன்னா சங்கடப்படுவாங்க. தேர்தலுக்கு முன்பு என்னால் வரமாட்டேன், எந்த வேலைக்கு வரமாட்டேன். பிரதமர் நாகர்கோயிலுக்கு வர்றாரு, அவருக்கு பதிலா நான் போனேன். மத்திய மந்திரியாக இவருதான் பிரதமரோட போகணும். புரோட்டோகால் படி மத்திய மந்திரி பிரதமரோட நாகர்கோவிலுக்கு போகணும். அவரு வராதனால இங்கிருந்து கிளம்பி நான் பிரதமரோட நாகர்கோவில்ல அவரோட அந்த ரோட் ஷோக்கு போனேன். அப்ப இந்த மனிதனுக்கு, அவினாசி மக்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு பாருங்க. பிரதமரோடு கூட போல, மக்கள் எல்லாம் ஒருக்கா பாத்துறோம், எல்லாரையும் ஒரு எல்லா ஊருக்கும் ஒருக்கா போய் எல்லா மக்களையும் பாத்துறோம். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். வாக்கு செலுத்துவதற்கு முன்பு நீங்க ஓட்டு போட முடிவு பண்ணிட்டீங்க, இருந்தும் வேட்பாளரை ஒருக்கா பார்க்கணும் நீங்க நினைப்பீங்க. அதற்கு மரியாதை கொடுத்து ஒரு மனிதன் அவினாசியில எங்கேயும் போகாம இங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அதனால திமுக நண்பர்களே, உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. நீங்க வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் உங்கள் மீது கொலை வெறியில் இருக்கிறாங்க, கொலை வெறியில் இருக்கிறாங்க, கொலை வெறியில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்குள்ள, வீட்டு பக்கத்திலே விடக்கூடாதுன்னு தாய்மார்கள் முடிவெடுத்திருக்கின்றாங்க. அருமை சொந்தங்களே, அடுத்த 5 நாட்கள் கடுமையா நம்ம உழைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இங்க இருக்கிறது. ஐயா, நான் தமிழ்நாடு முழுவதுமே இன்று வரை ஒரு 45 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளருக்கு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வைத்திருக்கின்றனர். தென் தமிழகத்துல, டெல்டா பகுதியில, உதகமண்டலத்துல, சென்னை பக்கத்துல, விழுப்புரம் பக்கத்துல, ஐயா எல்லா இடத்திலும் கூட நாம் எல்லோரும் சகோதரர்கள். எங்க அதிமுக ரெட்டலை நிக்குதோ ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமை. எங்க தாமரை நிக்குதோ எல்லோரும் சேர்ந்து தாமரையை ஜெயிக்க வைக்கணும். காரணம், எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு எம்எல்ஏவும் முக்கியம், ஒரு எம்எல்ஏவும் முக்கியம். அவர் முதலமைச்சராக அந்த நாற்காலில் உட்காருன்னா ஒரு எம்எல்ஏ அவர் கூட நம்ம அனுப்பி வைக்கணும். அது எடப்பாடி அண்ணனுக்கு 130 எம்எல்ஏ, 140 எம்எல்ஏ, 210 எம்எல்ஏன்னு ஒரு கம்பீரம். ஒரு அரசாட்சி செய்வதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 210 சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும், ஒரு கம்பீரம். அசம்பிளியில் ஒரு தீர்மானம், ஒரு மக்களுடைய குரல். அதனால் அண்ணன் முருகன் அவர்கள், நான் எனக்கு அடிச்சு சொல்றேன், எடப்பாடி அண்ணனுக்கு தோள் கொடுத்து, துணை கொடுத்து, சகோதரனாக எடப்பாடி அண்ணனுக்கு கூட இருப்பார், சகோதரராக இருப்பார். அது ரொம்ப முக்கியம், கூட இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதன். அதனால் முருகன் அவர்களை, அண்ணன் அவர்களை அவினாசி தொகுதியில சரித்திர வெற்றி. ஐயா, நமக்கு தெரியும் 56,000 வாக்கு வித்தியாசத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் போன முறை ஜெயிக்க வச்சு. அவினாசி தொகுதியில அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பெரும் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறேன். அதனால இந்த முறை அண்ணன் முருகன் அவர்களை பெரும் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க போறீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தும் நாம் சொல்வது, ஒரு ஓட்டு கூட திமுக நம்ம ஏமாந்து போட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏமாந்து ஒரு ஓட்டு கூட போட்டக்கூடாது, ஏமாந்து கூட போட்டக்கூடாது, பாவன் கூட போட்டக்கூடாது, வேண்டாம். இது நமக்கான தேர்தல், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான தேர்தல், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் என்பதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அருமை சொந்தங்களே. அதனால் உங்களிடம் பண்போடு, பரிவோடு, பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சரித்திர வெற்றியை நம்முடைய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு கொடுக்கணும், ஒரு எளியவனுக்கு கொடுக்கணும். எளியவங்க அரசியலுக்கு வரணும். எளியவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் கௌரவம் செய்ய வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவினாசி சட்டமன்றத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் அம்பாள் பழனிசாமி அண்ணன் முதல் நாளிலிருந்து அண்ணன் முருகன் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணன் அவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்து, அதே போல நம்முடைய மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. மாநில விவசாயிகளுடைய தலைவர் அருமையன் மு சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட கழக நிதி செயலாளர் லதா சேகர் அக்கா, அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமாக்கா, ஆனந்த் குமார் அவர்கள், வசந்த் குமார் அவர்கள், கோகுல் குமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருப்சாமி அவர்கள், நம்முடைய ஒன்றிய நிர்வாகிகள் அவினாசி வடக்கு ஒன்றிய செயலாளர் சேவூர் வேல்சாமி அண்ணன் அவர்கள், இந்த ஒன்றியம் அன்னூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலராக சிறப்பு வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்து, அவினாசி தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அண்ணன் தனபால் அவர்கள், அன்னூர் வடக்கொன்றிய செயலாளர் சரவணன் அவர்கள், அவினாசி மேற்கொன்றிய செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, சிறப்பழைப்பாளராக பாரத பிரதமருடைய எல்லா விஷயத்துக்கும், விவசாயத்துக்கு தமிழகத்துல ஒரு தலைவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காருன்னா சொல்லேர் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் ஐயா செல்லமுத்து அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி மோடியாவினோடு இருக்கக்கூடியவர். அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பார்ந்த நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கரு மாரிமுத்து அவர்கள் இங்க இருக்கிறாங்க, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒன்றிய தலைவர் கவுன்சிலர் ஜெயபால் அண்ணன் அவர்கள், மண்டல் தலைவர் கணேஷ்மூர்த்தி அண்ணன் ஆனந்த்குமார் அவர்கள், பிஜேபி விவசாய பிரிவுடைய மாவட்ட செயலர் வெள்ளிங்கிரி அவர்கள், சாலையூர் விஜயகுமார் அண்ணன் அவர்கள், கரியாம்பாளையம் புஷ்பராஜ் அண்ணன் அவர்கள், பூபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, அதே போல நம்முடைய அன்னூர் ஆனந்தன் அவர் இருக்கிறாங்க, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெறுத்து போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணனும் பார்த்தாரு, ஆனந்தன் பார்த்தாரு, இவனுக்கு திருந்துற மாதிரி தெரியல, நம்ம கிளம்பிடுவோம், நல்ல கட்சியோடு இருப்போம் என்று வந்த அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய மாணவரணி மாவட்ட செயலாளர் கோகுல்குமார் அவங்க இருக்கிறாங்க, மாணவரணி செயலாளர் அன்னபூர்ணா நவீன் அவங்க இருக்கிறாங்க, ஐடி விங் செயலாளர் OS வெங்கடேஷ் அவங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் என்ன திருப்பத்தூர்ல மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். வெற்றியை உறுதி செஞ்சுட்டு தான் தலைவர் வருவார். தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் வரப்போறாங்க. அண்ணன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் என்னை காலையில தான் அண்ணன் கிட்ட பேசினேன். ராஜபாளையத்திலே வெற்றி உறுதி. அக்கா பிரசிலா பாண்டியன் அவர்களுக்கு ராஜபாளையத்துல ஜான் பாண்டியன் அண்ணனுடைய துணைவியார் பிரசிலா பாண்டியன் அக்காவுக்கு அங்கே வெற்றி உறுதி. தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் வாழுகின்ற காமராஜராக ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த முறை 5 இடத்துல நம் தாமரை சின்னத்தில் நிக்கிறாங்க. காலையில தான் ஒட்டச்சத்தினுடைய வேட்பாளர் விடியல் சேகரன் பிரச்சாரம் பண்ணோம், அங்கேயும் வெற்றி உறுதி. அதனால இந்த முறை நம்முடைய டிடிவி அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நேற்றுதான் அண்ணன் டிடிவி அண்ணனுடைய வெற்றி வேட்பாளர் திருச்சி மேற்கு ராஜசேகர் அண்ணன் KN நேருவை எதிர்த்து நிற்கின்றார்கள். ஒரு யானையினுடைய காதலே பொருந்த கட்டெரும்பாக அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருச்சி மேற்குல ராஜசேகரன் இருக்கிறாங்க. நேர்த்த பிரச்சாரம் பண்ணோம், அவங்களுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, அண்ணன் நாகராஜ் அண்ணன் இருக்கிறாங்க, டிடிவி அண்ணனுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இப்பே பாருங்க முருகன் ஐயா அவங்க எல்லாருக்கும் பேரையும் சொல்றார். இவங்க அவங்க வெங்கடேசன் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒரு அரசியல் தலைவர்களுடைய இலக்கணம் எவ்வளவு வேகமாக அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை தலைவர்களை அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க என்பது அரசியல் தலைவருக்கு இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு எப்பொழுதுமே அண்ணன் முருகன் அவர்கள் சொந்தக்காரராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கடையில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணமார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஐயா மறந்துடாதீங்க, முதல் வேலை 23ஆம் தேதி காலையில எந்திரிக்கிறோம், குளிச்சுட்டு நேரா போலிங் பூத்துக்கு போறோம், எதையும் யோசிக்க போறது இல்ல. தாமரைப்பட்டன அவினாசியில அழுத்திட்டு வந்துகிட்டே இருக்கிற ஒரு சரித்திர வெற்றிய இங்கே அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மூன்றாவது பட்டன் தாய்மார்களே, இந்த முறை ரெட்டலைக்கு பதிலாக தாமரை நிக்குது. நீங்க போய் ரெட்டலைக்கு தொலாவாதீங்க, ரெட்டலைக்கு பதிலாக தாமரை, 3வது பட்டன்ல தாமரை இருக்கு. அதனால மொத்த வாக்குகளையும் கூட சிந்தாம செதறாம நீங்க அண்ணன் முருகன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு ஒன்றிருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, 2 நபர்கள் இன்னைக்கு முருகன் ஐயாவுக்காக வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பேச்சாளர் ஐயா கோபாலகிருஷ்ண அகர்வால் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப விரும்புறவர், கிராம மக்களை பார்க்கணும், அவங்க பலகுணம் வந்திருக்கிறாங்க. அவர் வாழ்த்து தெரிவித்து, துபாயில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபுதாபி துபாய் அந்த பகுதி ஜிதேந்திர வைத்திய அவர்கள் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க, அவரும் உள்ளே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, அந்த குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அது ஒரு பாப்பா இங்க இருந்தீங்க, அப்படியே கொஞ்சம் குட்டீஸ் மட்டும் முன்னாடி வாங்க பார்க்கலாம், அந்த பாப்பா மேல வாங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி அன்பு சொந்தங்களே, நம்முடைய வெற்றி தாமரை சின்னத்துல நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.